ஏதாவது டவுட் இருக்கா? எனக்கு ஒரு டவுட். நான் இப்ப நாங்க எல்லாமே பச்சு இப்ப டெஸ்ட்ல நாங்க எழுதுறோம்னா, ஆனா ஒரு சிலவங்க எல்லாம் படிக்காமலே பார்த்து எழுதி நிறைய மார்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துறாங்க. அதுக்கு என்ன நான் பண்ணணும்? ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் என்ன சொல்றேன்னா, அவங்க பார்த்து எழுதி பார்த்தோன்னா 10th பாஸ் ஆகலாம், 11th பாஸ் ஆகலாம், 12th பாஸ் ஆகலாம், காலேஜே கூட பாஸ் ஆகலாம். பட் ஆனால் வேலையில் என்ன பண்ணுவாங்க? ஒரு வேலைக்கு போனோன்னா பிகினர் பிரைமரியா பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ இருக்கும், அங்கே எக்ஸாம் இருக்கும், நீட் எக்ஸாம் இருக்கும், டிஎன்பி எக்ஸாம் இருக்கும். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்து எழுத முடியாது. கரெக்டா? ஸோ நீ பாஸ் ஆகிறது பார்த்தனா இங்கே பாஸ் ஆகிடுவ, பட் ஆனால் வாழ்க்கையில் பாஸ் ஆக முடியாது. ஸோ இங்கே பார்த்து எழுதிட்டா அவ பெண்ணும் நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன். ஏன்னா கரெக்டு தானே? நீங்கள் நைட்டு 10 மணி வரைக்கும் படிக்கிறீங்க, திரும்பி 4 மணிக்கு வந்து படிக்கிறீங்க. யாரோ ஒருத்தவங்க ஈஸியாக புக்கை வச்சு கைடு வச்சோ இல்லை யாரையோ பார்த்து எழுதிட்டாங்கன்னா அதை நினச்சி வரி பண்ணிக்காத. நீ இப்போ படிக்கிறது எல்லாமே இந்த ஸ்கூலுக்காக படிக்கல. நீ எழுதுற போற கவர்மெண்ட் எக்ஸாமுக்கும், நீ எழுதுற போற நீட் எக்ஸாமுக்கும், நீ எழுதுற போற அட்வொகேட் எக்ஸாமுக்கும், நீ எழுதுற போற உன் வாழ்க்கை எக்ஸாமுக்கு தான் நீ இங்க படிக்க போற. அங்க யாருமே பார்த்து எழுத முடியாது. எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வந்தாலும் சரி, எந்த ஒரு உனக்கு அச்சீவ்மான ஒரு எக்ஸாம் இருந்தாலும் சரி, பார்த்து எழுதுற மாதிரி வாய்ப்பு இருக்காது. நீட் எக்ஸாம் எப்படி நடக்குன்றது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். டிஎன்பிசி எக்ஸாம் எப்படி நடக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இங்க ஸ்கூல்ல 10th 11th 12th பாஸ் ஆகிட்டு காலேஜ்ல கூட பாத்தீங்கன்னா பாஸ் ஆயிடுவாங்க. பட் லைஃப்ல பாஸ் ஆகவே முடியாது. படிப்பறிவுன்றது பார்த்தீங்கன்னா நாலேஜ் வளர்த்துக்க பார்த்து எழுதுறதுல கிடையாது. இப்ப பாஸ் ஆனாலும் கண்டிப்பா வாழ்க்கையில பாஸ் ஆக வாய்ப்பே கிடையாது, சரியான கைடன்ஸ் இல்லைன்னா. ஓகேவா?